Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 15 detail 5 படிக்கலாம். How nerve impulses are transferred from one neuron to next neuron. ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு எப்படி nerve impulses transfer ஆகுது. நம்ம சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணலைனா subscribe பண்ணிடுங்க. All the information from the environment are detected by the receptors located in our sense organs such as eyes, nose, skin, etc. This is an easy question. Receptors நம்ம eyes, nose, skin இந்த மாதிரி sense organsல இருக்கு. நம்ம சுற்றுப்புற சூழல்ல இருந்து வரும் எல்லா தகவல்களையும் டிடெக்ட் பண்ணி சென்ஸ் பண்றது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெயின்போ பாக்குறப்ப அந்த கலர்ஸ் நாம சென்ஸ் பண்றதுக்கு காரணம் நம்ம ஐஸ்ல இருக்க லைட் சென்சார்ஸ். இப்போ ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல் சென்ஸ் பண்றதுக்கு காரணம் நம்ம நோஸ்ல இருக்க ஸ்மெல் ரிசெப்டார்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பொருளை தொடுறோம், அப்ப அது சூடா இருக்கோ இல்ல சில்லுன்னு இருக்கு நம்ம ஃபீல் பண்றதுக்கு காரணம் நம்ம ஸ்கின்ல இருக்க பெயின், ஹீட் அண்ட் டச் ரிசெப்டார்ஸ். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரிசெப்டார்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் as electrical impulse and is received by the dendritic tips of the neuron. Electrical impulse na electrical signals. Information electrical impulse ஆ தான் நம்ம பாடியில டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரிசெப்டார்ஸ் ரிசீவ் பண்ணின இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா கன்வெர்ட் ஆகும். நியூரான்ல இருக்கும் டென்ட்ரைட்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணும். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்ல. தீஸ் ஆர் த டென்ட்ரைட்ஸ். இந்த பிரான்ச்சஸ் ஆர் டென்ட்ரைட்ஸ். These dendrites receive the electrical signals. This impulse travels from the dendrite to the cell body and then along the axon to its terminal end. Dendrites receive பண்ண signals cell bodyக்கு transfer ஆகும் and then இந்த axon வழியா அது travel ஆகி இந்த terminal end reach ஆகும். On reaching the axonal end, it causes the nerve endings to release a chemical called neurotransmitter. This diffuses across a synapse and starts a similar electrical impulse in the dendrites of the next neuron. இந்த information terminal end reach ஆனதும் neurotransmitterங்கிற chemical release ஆகும். இந்த neurotransmitter chemical release ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இது ஒரு நியூரானுடைய எண்ட், இது இன்னொரு நியூரானோட பிகினிங். திஸ் இஸ் த டென்ட்ரைட், இதுதான் அந்த ஆக்சான் எண்ட் ஆஃப் ஒன் நியூரான். இது டென்ட்ரைட் ஆஃப் அனதர் நியூரான். இப்போ ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படிதான் அந்த சிக்னல் கடைசியா ஸ்பைனல் கார்ட் ஆர் பிரெயினை ரீச் ஆகும். இப்போ என்னன்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஒரு ஆக்சான் எண்ட்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. ஏன்னா இங்க ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்புக்கு பேரு சினாப்ஸ். டெர்மினல் எண்ட்ல ரிலீஸ் ஆன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சினாப்டிக் கேப் வழியா டிராவல் ஆகி அடுத்த நியூரானுக்கு ரீச் ஆகும். தட்ஸ் வை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ஜெனரேட்டட். இந்த நியூரான்ல ஜெனரேட் ஆன எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி அடுத்த நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ்ல சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ணும். இது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இட் ஸ்டார்ட்ஸ் a similar electrical impulse in the dendrites of the next neuron. So அந்த impulse அடுத்த நியூரான்ல எங்க என்டர் ஆகும்? டென்ட்ரைட்ஸ்ல. And then it is transferred to cell body and then through the axon it gets transferred. So டென்ட்ரைட்ல இருந்து செல் பாடிக்கு, செல் பாடியில இருந்து ஆக்சானுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இங்கிருந்து அடுத்த நியூரானுக்கு போகும். அடுத்த நியூரான்லயும் இதே மாதிரி தான் டிராவல் ஆகும். அங்கிருந்து அடுத்த நியூரானுக்கு போகும். திஸ் கண்டினியூஸ் அன்டில் த மெசேஜ் ரீச்சஸ் த பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டை ரீச் பண்ற வரைக்கும் இப்படியே மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும் ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு. இன் திஸ் வே த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரீச்சஸ் த பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட் இஸ் சிமிலர்லி பாஸ்ட் ஆன் டு த எஃபெக்டார் ஆர்கன்ஸ். இப்போ இப்படியே டிராவல் பண்ணி கடைசியா பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டை ரீச் ஆகும் அந்த மெசேஜ். எஃபெக்டார் ஆர்கன்ஸ்னா என்ன? நம்ம பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை, அதாவது ஒரு கமாண்ட், அதை செயல்படுத்துற ஆர்கன்ஸ் தான் எஃபெக்டார் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். நம்ம பாடியில இருக்க எஃபெக்டார் ஆர்கன்ஸ் மசில் ஆர் கிளாண்ட் செல்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த என்டையர் ப்ராசஸ. ஒரு ஹார்ட் வெசலை நீங்க டச் பண்றப்ப நம்ம சூடான ஒரு விஷயத்தை டச் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மெசேஜ் தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். திஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கீப் டிரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் நியூரான் டு அனதர் நியூரான் until it reaches the brain or spinal cord. இந்த மெசேஜை ப்ராசஸ் பண்ணி பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட் ஒரு கமாண்ட மசில்ஸ்க்கு, கையில இருக்க மசில்ஸுக்கு அனுப்பும். அது என்ன கமாண்ட்? ரிமூவ் யுவர் ஹேண்ட் இமீடியட்லி. இப்ப மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி உடனே நம்ம கையை எடுத்துடுறோம். இததான் இங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The flow of nerve impulses from axonal end of one neuron to dendrite of another neuron through a synapse is called synaptic transmission. ஒரு நியூரானுடைய ஆக்சான் எண்ட், அதுல இருந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட் எண்டுக்கு nerve impulses இந்த சினாப்ஸ் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்றோம். இந்த மாதிரி nerve impulses ஒரு நியூரானுடைய ஆக்சான் டெர்மினல்ல இருந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரான் எண்டுக்கு ஆர் எஃபெக்டார் நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு காரணமாக இருக்கிற கெமிக்கல்ஸ், அதை தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்றோம். தட்ஸ் வாட் இஸ் மென்ஷன்ட் ஹியர். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் which allow the transmission of nerve impulse from the axon terminal of one neuron to the dendron of another neuron
or to an effector organ. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up by clicking on the like button. Share it with your friends. Click on subscribe for more videos. Thank you.